வணக்கம், நான் டாக்டர் பி ஐஸ்வர்யா தேவி, எம்டி சித்தா. இன்னைக்கு வீடியோல லோ வால்யூம் டெஸ்டஸ்னா என்ன, அதனால ஆண்களுக்குள்ள ஸ்பெர்ம் கவுண்ட் எப்படி பாதிக்கப்படுதுன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ முதல்ல லோ வால்யூம் டெஸ்டஸ் அப்படிங்கிறது நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நார்மல் வால்யூம் ஆஃப் டெஸ்டஸ், ஒரு டெஸ்டஸோட சைஸ் எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ நார்மல் வால்யூம் வந்து 12 ml or 12 cc இருந்து 19 ml இருந்து 19 cc, ரெண்டும் ml cc ரெண்டும் ஒண்ணுதான். சோ சில பேரோட ரிப்போர்ட்ல ml னு போட்டிருப்பாங்க, சில பேரோட ரிப்போர்ட்ல cc னு போட்டிருப்பாங்க, ரெண்டும் ஒண்ணுதான். சோ நார்மல் 12 இருந்து 19 ml cc இருக்கிறதா நார்மல் வால்யூம் டெஸ்டஸ். இதற்கு கீழே இருக்கிறது எல்லாமே லோ வால்யூம் டெஸ்டஸ் னு சொல்லலாம். அதுலயும் சில பேரோட ரிப்போர்ட்ஸ்ல அட்ரோஃபிட் டெஸ்டஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும். சோ அட்ரோஃபிட்டா ரொம்ப சிறுத்து போயிருக்கு அப்படிங்கறது அர்த்தம். 1.2 cc 2 cc இந்த அளவுக்குலாம் ரொம்ப சின்ன வால்யூமா இருக்கிறத நம்ம அட்ரோஃபி டெஸ்டஸ்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். சரி, இந்த மாதிரி லோ வால்யூம் டெஸ்டஸாகவும் அட்ரோஃபி டெஸ்டஸும் இருக்கிறதுக்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேஜர் கம்ப்ளைண்ட் வந்து வெரிகோசில் இருக்கிற நிறைய பேருக்கு லோ வால்யூம் டெஸ்டஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த வெரிகோசில் நம்ம ஏற்கனவே பார்த்தது மாதிரி நிறைய அதிகமான எக்ஸசைஸ் பண்றவங்களோ இல்ல ரொம்ப நேரம் சிஸ்டம் முன்னாடி ஒர்க் பண்றவங்களோ இவங்களுக்கு வெரிகோசில் வரலாம். இதனால ரத்த ஓட்டம் டெஸ்டஸ்க்கு குறைவுபடுறதுனால டெஸ்டஸோட சைஸ் சுருங்கி போறதுக்கு வாய்ப்பு உண்டு. ரெண்டாவது ஏஜ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40 வயசு 50 வயசு ஆன பேஷண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட டெஸ்டஸ் சைஸ் சுருங்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. மூணாவதாவது பாத்தீங்கன்னா அடிபடுறது மெயின் காரணம். நிறைய ஸ்போர்ட்ஸ் பர்சன் வந்து அடிக்கடி அடிபடுறது காரணமா இருக்கலாம், இல்ல ஆக்சிடென்டலா நம்மளுக்கு அடிபடுறதுனாலையும் உங்களுக்கு டெஸ்டஸ் சைஸ் குறைஞ்சு போகலாம். நாலாவது மரபணு பிரச்சனைகளான கிளைன்ஃபில்டர் சிண்ட்ரோம் போன்ற நோய்கள்னாலையும் டெஸ்டஸ் சைஸ் ரொம்ப சிறுத்து போகும். அடுத்து மேஜர் கம்ப்ளைண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுதான் நிறைய பேருக்கு காரணமா இருக்கும். அதாச்சும் ஏதாவது வைரல் இன்ஃபெக்ஷன், சின்ன வயசுல அம்மா பார்த்ததோ மஞ்சக்காமலையோ ஏன் கோவிட் இன்ஃபெக்ஷன் போன்ற வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ்னால கூட உங்களோட டெஸ்டஸ் சைஸ் வந்து சுருங்கி போகலாம். சரி, டெஸ்டஸ் சைஸ் சுருங்கி போறதுங்கிறத நான் என்ன சிம்டம்ஸை வச்சு தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சிம்டம் உங்களோட இன்ட்ரெஸ்ட் இன் லிபிடோ, அதாச்சும் செக்ஷுவல் ஆக்டிவிட்டிஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் சொல்லக்கூடிய விரைப்புத்தன்மை கொஞ்சம் கொஞ்சமா குறையிறது வந்து ஃபர்ஸ்ட் சிம்டமா இருக்கும். இப்படி டெஸ்ட் சுருங்கி போன ஆண்களை வந்து ஒரு சில எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ், வெளி தோற்றத்தை வச்சும் நம்மளால கணிக்க முடியும். இவங்களுக்கு ஆண்களுக்கு வளரக்கூடிய அந்த தாடின்னு சொல்லக்கூடிய முகத்தில் வளரக்கூடிய முடி ரொம்ப கம்மியாவே வளரும். அதே மாதிரி பிரைவேட் பார்ட்ஸ்ல இருக்கக்கூடிய முடியும் ரொம்ப கம்மியான வளர்ச்சி இருக்கும். ரெண்டாவது மசில் மால்ஸ், பாடியில இருக்கக்கூடிய மசில்ஸோட டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். சோ அவங்கள பாத்தீங்கன்னா அட்ரோஃபிட் டெஸ்டஸ் இருக்க பேஷண்ட் வந்து ஒரு 30 வயசு 35 வயசு சொன்னா கூட அவங்களோட முக தோற்றத்தை பாத்தீங்கன்னா ஒரு 20 வயசுல 18 வயசு பையனோட ஃபேஸ் கட் தான் இருக்கும். சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆண்களுக்கு வந்து கண்டிப்பா டெஸ்டஸ் வந்து சிறுத்து போயிருக்கும் அப்படிங்கறத நம்ம வெளித்தோற்றத்தை வச்சே கண்டுபிடிச்சுக்கலாம். சோ இப்படிப்பட்ட பேஷண்ட்ஸ்க்கு ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து என்ன பாதிப்பு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேக்ஸிமம் 90% இந்த மாதிரி அட்ரோஃபிட் டெஸ்டஸோ இல்ல லோ வால்யூம் டெஸ்டஸ்க்கோ அசூஸ்பெர்மியா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு சில பேர் வந்து கிரிப்டோஸ்பெர்மியாங்கிற கண்டிஷன், அதாச்சும் வெறும் ஒரு ஃபியூ ஸ்பெர்ம்ஸ் இருக்கலாம், இல்ல 0.2 மில்லியன் அந்த மாதிரி ஸ்பெர்ம்ஸ் இருக்கிற பேஷண்ட் நம்ம கிளினிக்ல வந்திருக்காங்க. சோ 0.2 மில்லியன் வால்யூமோட 1.2 cc and 1.3 cc இருந்த ஒரு பேஷண்ட் ஆஃப்டர் 45 டேஸ் அவருக்கு 24 மில்லியனா நம்ம ரேஸ் பண்ணி நம்ம ரிசல்ட்ஸ் காமிச்சிருக்கோம். சோ அசூஸ்பெர்மியாவாகட்டும் கிரிப்டோஸ்பெர்மியாவாகட்டும் லோ வால்யூம் டெஸ்டஸ் இருக்கிற பேஷண்ட்டுக்கு ஒரு 60 இருந்து 70% வந்து சித்த மருத்துவத்தினால நம்ம வந்து அவங்களுக்கு சரி பண்ணி கொடுக்க முடியும். ரெண்டாவது, உணவு முறைகள்ல நம்ம எப்படி இந்த லோ வால்யூம் டெஸ்டஸ் நம்ம அதிகப்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லோ வால்யூம் டெஸ்டஸ்க்கு அதிகப்படுத்துறதுக்கு முக்கியமான உணவு ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் தான். இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் எதுல இருக்கும்னு பாத்தீங்கன்னா நட்ஸ்ல எல்லாத்துலயும் இருக்கும். அதே மாதிரி சின்ன சின்ன மீன் வகைகள், மத்தி மீன், நெத்திலி மீன் போன்ற சின்ன சின்ன மீன் வகைகள்ல ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைய இருக்கும். சரி, நான் வந்து நான் வெஜிடேரியன் கிடையாது, நான் வெஜிடேரியன் தான், அப்ப நான் மீன் சாப்பிட முடியாதுன்னா தாராளமா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் உள்ள டேப்லெட்ஸ் வந்து மெடிக்கல் ஷாப்ஸ்ல கிடைக்கும். நீங்க தாராளமா ஃபுட் சப்ளிமெண்ட் அதை எடுத்துக்கும் போது டெஸ்டஸ் வால்யூம் அதிகரிக்க நிறையவே வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி நட்ஸ் எல்லாமே பாதாம், பிஸ்தா, முந்திரி அண்ட் தென் பம்கின் சீட்ஸ் ஆகட்டும், சன்ஃபிளவர் சீட்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதுல நிறைய இருக்கும். இதையும் நீங்க அன்றாட உணவுல எடுத்துட்டு வந்தீங்கன்னா ஸ்மால் வால்யூம் டெஸ்டஸ்னால ஸ்பெர்ம் கவுண்ட் குறையறத டயட் மூலமா ஓரளவு நீங்க ரெக்டிஃபை பண்ணலாம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். நன்றி, வணக்கம்.